அவர்கள் பேரம் அது குதிரை பேரத்துல வந்து A1 அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? A1னா என்ன? அக்யூஸ்டு ஒன்னா? அந்த மாதிரி அத சொல்றவர் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய அக்யூஸ்டு. சொத்து குவிப்பு வழக்கில் அவர் மேல கேஸ் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தல் ஆணையத்துக்கே அதிகாரிகளுக்கே பணம் கொடுத்து டெல்லி திகார் ஜெயிலில் கழித்தின்றவர் பல மாதம் இந்த யோகிய உத்தம புத்திரன். ஏங்க ஒரு குறை சொல்கிறதுக்கு குதிரை வியாபாரமே நடத்தினவருங்க. 18 எம்எல்ஏக்களை எடுத்துன்னு போய் அதிமுகவை பிளந்து அந்த 18 பேருமே கடைசியில் பதவியெல்லாம் போய் அனாதையாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஸோ டிடிவி தினகரன் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளிங்க. இந்த காமராஜ் இவருடைய ஒரே எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, மன்னார்குடியிலேருந்து எலெக்ட் ஆனார். முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தோக்கடிச்சு அந்த எம்எல்ஏவை வந்து அந்த ஆள் என்ன நினைச்சார்னா, நாம் வந்து இந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம், விஜய் சாருக்கு வந்து மெஜாரிட்டி குறையுது, நாம் ஆதரவு கொடுக்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த அதிமுக அம்மாதிமுக எல்லாருக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். என்னென்னா, திமுக தீய சக்தி. அந்த காமராஜுடைய ஃபேமிலியை ரவுண்ட் அப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மன்னார்குடியில். அவங்கள வந்து கத்தி மனித சினிமாலாம் வரும் தெரியுங்களா, இவங்களை நீ உயிரா பார்க்கணுன்னு நீ வந்தாகணும், என்னை வந்து சந்திச்சாகணும், நீ எங்கே இருந்தாலும் மிரட்டி உருட்டி ராத்திரி 11 மணிக்கே இவரை வர வச்சு 12 மணிக்கு கவர்னரை பார்க்க கூப்பிட்டு போனார். நாளும் பொழுதும் 5 வருஷம் அமித்ஷாவின் அடிமைன்னு சொன்ன பழனிசாமியை முதல்வர் ஆக்கிறதுக்கு அவரை முதல்வர் ஆக்கிற ஆள் என்ன சொல்லிட்டு இருந்தார் 5 வருஷமா? நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிற ஆளுங்க, நாங்கள் தான் மோடி எதிர்ப்பாளர்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, எல்லாமே அவுட் ஆகி போச்சா? ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு புதுசாக ஏதாவது தேர்தல் வந்ததுன்னு வச்சுங்க, அவர் வந்து இருக்கிறத டபுள் ஆக்கிடுவார். 200க்கு மேற்பட்ட சீட்டில் ஜெயிச்சுடுவார். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எதிர்கட்சிகள்லாம் தாவேகா மீது என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் பேரம் அது குதிரை பேரத்துல வந்து A1 அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? A1னா என்ன? அக்யூஸ்டு ஒன்னா? அந்த மாதிரி அத சொல்றவர் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய அக்யூஸ்டு. டிடிவி தினகரன் இருக்கார, அவர் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் அவர் மேலே கேஸ் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தல் ஆணையத்துக்கே அதிகாரிகளுக்கே பணம் கொடுத்து டெல்லி திகார் ஜெயிலில் கழித்தின்றவர் பல மாதம் இந்த யோகிய உத்தம புத்திரன். ஏங்க ஒரு குறை சொல்கிறதுக்கு குதிரை வியாபாரமே நடத்தினவருங்க. 18 எம்எல்ஏக்களை எடுத்துன்னு போய் அதிமுகவை பிளந்து அந்த 18 பேருமே கடைசியில் பதவியெல்லாம் போய் அனாதையாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஸோ டிடிவி தினகரன் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளிங்க. நான் சொல்ல, சட்டம் சொல்லுது. அவர் மேலே வழக்குகள் இருக்குது. அவர் வந்து திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் எக்ஸ்ட்ரா பவர் சென்டராக இருந்தவர். அவர் தான் வந்து பன்னீர்செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததே. அதனால் இவங்கெல்லாம் வந்துங்க தர்மம், நீதி, குதிரை வியாபாரம், கழுதை வியாபாரம்லாம் பேசுறதுன்றதுல அர்த்தமே இல்லை. அவர் வந்து அக்யூஸ்டுன்னு விஜயை சொல்கிறார் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய இந்த ஆண்டின் சிறந்த ஜோக்கு. அதாவதுங்க, குதிரை வியாபாரம்னா என்னங்க? ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்ன? பேரம்னால என்னங்க? 2 தரப்புக்கும் பயன் இருக்கணும், அதானே பேரம், பார்கெயின். உங்களுக்கும் லாபம் இருக்கும், எனக்கும் லாபம் இருக்கும். ஒருத்தருக்கு மட்டுமே லாபம் இருக்கிறது சேல்ஸ். பேரம் என்றாலே 2 தரப்புக்கும் 2 பார்ட்டிக்கும் பேரம் இருக்கணும். சரி, விஜய் வந்து குதிரை பேரத்தில் ஏன் ஈடுபடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் வந்து மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ஆனால் அவரை என்னைக்கு வந்து கவர்னர் வந்து 5 நாள் அலக்கழிக்க வச்சு மே 9ஆம் தேதி தான், அதுவும் 118 உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குதுன்றது அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு தான் சரி இந்தா நாளைக்கு பதவி ஏற்றுக்கன்னு 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்க வச்சுக்கினாரு. சரி, அப்போ அவர் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருந்தது, சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு. சரி, அப்புறம்
13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு பண்ணுறார். 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாரு. 3 நாள் தான் கொடுக்குறாரு ஆளுநர். நார்மலாக ஒரு 10 நாள் டைம் கொடுக்கணும், அல்லது ஒரு வாரம் டைம் கொடுக்கணும். ஆனால் இவருக்கு 3 நாள் கொடுத்து நீங்கள் உங்கள் பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்கிறார். ஓகே, ஃபேர். அவர் 144 நிரூபித்தார். அவர்கிட்ட இருந்தது அப்போ 120 என்னவோ தான். அமமுகவில் காமராஜ் இவர் சொல்கிறார அந்த குதிரை வியாபாரி அது ஒருத்தரும், அதிமுகலேருந்து ஒரு 25 பேர், 47 பேரில் 25 பேர் பெரும்பான்மை இவர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஸோ 144 காட்டிட்டார். அப்புறம் என்னங்க இவருக்கு குதிரை பேரம் என்னங்க தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் நோ நீட். இல்ல கம்யூனிஸ்ட் அடுத்தது கட்சிகள்லாம் அடுத்தது இல்லை இல்லை அடுத்தது இப்போ வந்து இந்த காமராஜ் இவருடைய ஒரே எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, மன்னார்குடியிலேருந்து எலெக்ட் ஆனார், முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தோக்கடிச்சு. அந்த எம்எல்ஏவை வந்து அந்த ஆள் என்ன நினச்சார்னா, நாம் வந்து இந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம், விஜய் சாருக்கு வந்து மெஜாரிட்டி குறையுது, நாம் ஆதரவு கொடுக்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த அதிமுக அமதிமுக எல்லாருக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். என்னென்னா திமுக தீய சக்தி. ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் அதான் பிராண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க. திமுக வந்து தோக்கடிச்சிட்டாங்க, பரவாயில்லையா? நம்ம செய்ய முடியாததை யாரோ ஒரு சின்ன ஆள் வந்து செஞ்சிட்டாருன்னா அவர் நமக்கு நட்பு சக்தி தானே. நம்ம எதிரியை ஒரு ஆள் அடித்து காலி பண்ணிட்டாருன்னா நாமளும் முயற்சி பண்ணோம், ஆனால் நம்மால் முடியல. 2.5 வருஷம் ஆள் வந்து அடித்து காலி பண்ணிட்டாரு. அப்போ அவர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ அவர் ஒரு சிக்கலில் இருக்கார், அவருக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான் இவராக தான் அங்கே போனார். பேரம் பண்ண யாரும் காமராஜர் தேடி வரல. காமராஜர் அங்கே போகிறார், எங்கே தாவேக்கா ஆட்கள் போகிறாரு. அப்போ அவரே கைப்பட எழுதுகிறாரு, அவர் வந்து ஆதரவு கடிதத்தை அவர் கொடுக்குறாரு. இவர் கொடுத்துட்டு அவர் சேஃப்டிக்காக, ஏன்னா தினகரன் அவ்வளோ நல்ல தலைவர், நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு தெரிஞ்சால் இந்த ஆள் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணுவான்னு சொல்லி அஞ்சு அவர் பதுங்கிட்டார், அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இவர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார், எங்கேன்னு. அவர் ஆன்சர் பண்ணல. உடனே கவர்னர்கிட்ட போகிறாரு, புகார் கொடுக்குறாரு, குதிரை வியாபாரம் எங்கால தூக்கிட்டாங்கன்றாரு. இதுக்கிடையில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காமராஜுடைய ஃபேமிலியை ரவுண்ட் அப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மன்னார்குடியில். அவங்கள வந்து கத்தி மொழியில் சினிமாலாம் வரும் தெரியுங்களா, இவங்களை நீ உயிராக பார்க்கணுன்னு நீ வந்தாகணும், என்னை வந்து சந்திச்சாகணும், நீ எங்கே இருந்தாலும் மிரட்டி உருட்டி ராத்திரி 11 மணிக்கே இவரை வர வச்சு 12 மணிக்கு கவர்னரை பார்க்க கூப்பிட்டு போனார். ப்ரெஸ்லாம் காத்துட்டே இருக்காங்க, 12 மணி இருக்கும், தூங்க போல. உடனே பாருங்க வந்துட்டாருன்னு, எங்கே என்னை யாரும் கடத்தலை அவர் சொல்லிட்டாரு, என்னை யாரும் கடத்தலைன்னு அப்போவே சொன்னார் அவர். ஆனால் அவருக்கு சொல்ல முடியாது என்னன்னா, என் குடும்பம் வந்து கத்தி முனையில் இருக்குது மன்னார்குடியில், நான் இப்போ எதுவும் பேச முடியாது. அப்போ கூட அவர் பொய் சொல்ல. காமராஜ் என்னை யாரும் கடத்தலை, நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், அதனால் அவர் ஃபோன் எடுக்க முடியல, அதுக்குள்ளே இவர் சீன் கிரியேட் பண்ணிட்டார்ன்ற மாதிரி தான் வந்தது. ஸோ அப்போ இவர் வந்து கவர்னர் கூடலாம் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தோன்னா நார்மல் ஆகிடுச்சு. அந்த ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போங்கன்னு. இவர் உடனே என்ன பண்ணிட்டார், அந்த ஃபேமிலியை வேறு மாவட்டத்துக்கும் எங்கேயோ பத்திரப்படுத்திட்டு சட்டசபை கூடுற அன்னைக்கு முதல்வர் தான் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு முதல்வருக்கு ஆதரவாக போயிட்டார். ஸோ பேரம் இல்லை, அவருக்கு வந்து திமுகவை தோக்கடிச்சிருக்காரு, அவருக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது, நம்ம ஆதரவு கொடுக்கலான்னு தானே முன் வந்தார். வாலண்டரி. யாரை இத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு யார்கிட்டையும் பேசலை. ரெண்டாவது அவரை தேடி யாரும் போல. இப்போ பேரம் பேசுகிறவன் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட தான் போய் பேசுவாங்க, என் இடத்துக்கு வாயா அப்படின்னு. இது லாஜிக்கலாகவும் இல்லை, நேச்சுரலாகவும் இல்லைங்க. அதுவும் இந்த டிடிவி போன்ற அந்த ஆள் இங்கே ஆர்கே நகரில் எலெக்ஷன் நின்னார் சென்னையில், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாத்தினவங்க, கயவன், வஞ்சகன், பாவம், ஏழைங்க. அந்த பகுதியில் 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து இதை தேர்தலுக்கு பிறகு அங்கே கொடுத்தா 20,000 கொடுப்பாங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டு இவன் ஜெயிச்சுட்டு அந்த ஆட்கள்லாம் 20 ரூபா வச்சுன்னு கத்திட்டு கிடந்தாங்க தேர்தலுக்கு அப்புறம். அப்படிப்பட்ட யோகிய சிகாமணி தான் டிடிவி தினகரன். ஏங்க நீலாம் வாயை திறக்கலாமா, குதிரை வியாபாரம் அந்த வியாபாரம்னு? அதில் வேறு விஜய் தான் நம்பர் 1 அக்யூஸ்டாமா. நீ ஆல்ரெடி அக்யூஸ்டு,
இன் மெனி கேசஸ். அதனால் இதெல்லாம் மக்கள் சிரிப்பாங்க, அவ்வளோதான். கவுண்டமணி செந்தில் மாதிரி தினகரன், இபிஎஸ்லாம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ திமுக குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. இதனால அரெஸ்ட் திமுக பண்ணியிருக்காங்களே 8 பேரை. என்ன தகவல் வெளியாகிட்டு இருக்குன்னு. சில பேர் தலைமறைவாயிருக்காங்க. முக்கியமானவர் செந்தில் பாலாஜி, கரூர் கேங் தலைவர். அவர் ஏன் தலைமறைவானார்? அவர் எம்எல்ஏ, பொது வாழ்க்கையில் இருக்கிறவர். அவர் மடியில் கனம் இல்லைன்னா ஏன் தலைமறைவானார்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்கோன்னெலாம் நான் சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் போலீஸ் அவரை விசாரிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க. அவர் முன்னால் வரணும் இல்லை. கரூர் சம்பவம் நடக்கும்போது கரூரில் பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார்ல, பாட்டில் எங்கேருந்து வந்தது, செருப்பு எங்கேருந்து வந்ததுன்னு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்போ போலீஸ் விசாரணை கூப்பிட்டா யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும். கைது பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க அடுத்தது, அவ்வளோதான். அப்போ தலைமறைவாவது என்பது உங்கள் மடியில் ஏதோ கனம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. சரி, நீங்கள் கேட்ட மெயின் கேள்வி என்னென்னா, இந்த அரசை கவிழ்ப்பதற்கு சதி நடக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க. இந்த அரசு அமைவதையே தடுக்கணும்னு வந்தது முதல்ல. அதாவது இது குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு அபார்ட் பண்ணோன்னு மே மாதம் 4ஆம் தேதி ராத்திரிலேருந்து நண்பர் பழனிசாமியும் நண்பர் ஸ்டாலினும் அப்படியே கூடி குழாவி சதி பண்ணாங்க. அது இன்னைக்கு எல்லா பக்கமும் அம்பலம் ஆயிடுச்சு. கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்லிட்டாங்க, ஸ்டாலின் எங்ககிட்ட இதை சொன்னார்னு. எவ்வளோ பெரிய துரோகம்! மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்காக மக்கள் அளித்த அந்த முடிவை அப்படி வேற வழியாக சர்க்கம்வென்ஸ் பண்ணி சுற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்களாம். அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணணும்? ஐஸ் ஃப்ரூட் வச்சுக்கணும், அவ்வளோதான். மக்கள் தீர்ப்பு என்பது ஒன்றும் மதிக்க வேண்டியதில்லை. ஏன் நீ 133 சட்டமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு நீ முதல்வராக இருந்த, உன்னை எம்எல்ஏவை கூட இல்லாத ஆக்கிட்டு உன்னை வந்து 59 பேராக குறைச்சி அதிகாரத்துலேருந்து துரத்தி இருக்காங்க. இப்போ வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் திஸ் மேண்டேட்? இந்த தேர்தலில் மக்கள் அளித்திருக்கிற செய்தி என்ன? ஆட்சி மாற்றம். நீயும் வேணாம், இவனும் வேணாம், புதுசாக வேணும், இதானே? அப்போ அதுக்கு நேர்மாற நாங்கள் பழைய கருப்பன்களும் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணது எவ்வளோ பெரிய அதர்மம்! அதுவும் நாளும் பொழுதும் 5 வருஷம் அமித்ஷாவின் அடிமைன்னு சொன்ன பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு என்டிஏவுடைய கன்வீனருங்க அவர். தேசிய ஜனநாயக முன்னணி அதனுடைய இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர்? இபிஎஸ். அவரை முதல்வர் ஆக்கிற ஆள் என்ன சொல்லிட்டு இருந்தார் 5 வருஷமா? நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிற ஆளுங்க, நாங்கள் தான் மோடி எதிர்ப்பாளர்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே. எல்லாமே அவுட் ஆகி போச்சா? அதனால் அப்போவே முயற்சி பண்ணாங்க, இந்த ஆட்சி அமைந்து விடக்கூடாது, திரு விஜய் அவர்கள் முதல்வராக உட்கார்ந்துடக்கூடாதுன்றதுக்கே முயற்சி பண்ணவங்க. அவர் இந்த சதியெல்லாம் முறியடித்து உக்காந்துட்டார். உட்காந்து சும்மா உட்காரல, நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. டிரான்ஸ்போர்ட்டில் என்ன ஊழல், பிடபிள்யூடியில் என்ன ஊழல், ஹெச்ஆர்சியில் என்ன ஊழல்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பொட்டி பொட்டியாக வருது எல்லாம், டாஸ்மாக்லேருந்து எல்லாம். அப்போ இவங்களுக்கு இவனை முளையிலே கிள்ளணும்னு நினச்ச முடியல. அப்போ இந்த குழந்தைய நசுக்கிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால தான் இப்படி ஒரு முயற்சியெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் ஸ்டாலின் பல பேர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறான். அதில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி. ஜூனியர் விகடனில் 2 வாரத்துக்கு முன்னாலே எழுதிட்டாங்க. அதாவது இந்த கிசு மாதிரி எழுதி விட்டாங்க. இது போல் திமுக தலைமை வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது, இந்த ஆட்சியில் இந்த தாவேக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறது, இல்லை அவங்கள தலைமைக்கு எதிராக மாற்றுறது, அப்படி அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு ஒரு அரசியல் புரசல செய்திகள் வந்தது. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க உஷாராக மாட்டானா? கண்டிப்பாக. நீங்கள் தான் புத்திசாலி, அவங்ககிட்ட உளவுத்துறை எல்லாம் இருக்குல்ல, காவல்துறை எல்லாம். அப்போ அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணி தான் இப்போ அமுக்கியிருக்காங்க, புரியுதுங்களா? கொஞ்ச நாள் விட்டு விஜய் வந்து ரொம்ப தெளிவான ஆள், பேச மாட்டார், ஆர்ப்பாட்டமாக சைலண்ட் கில்லர். அடித்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இளவரசன் சொல்லிட்டு ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேரம் நடந்திருக்கு. 35லேருந்து 50 கோடி வரைக்கும் நாங்கள் தரோம். என்ன அவங்களுக்கு இட்ட கட்டளைன்னா, அடுத்த செஷன் இருக்குது இல்லையா, இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்கும்.
இல்லை அதுக்கு அடுத்த வாரம் தொடங்கும். அப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிவோம். எதிர்க்கட்சிகள்னால் இவங்க இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்த்த நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ 2 பேரும் எதிர்க்கட்சிகள். ஆனால் மே 4ஆம் தேதி ஒருத்தன் ஆளுங்கட்சி, நீ எதிர்க்கட்சி. அவனை ஆட்சியிலேருந்து அகற்றணுன்றதுக்காக தேர்தலில் போட்டியிட்டு டக்குன்னு 3வது ஒரு ஆள் வந்து 2 பேரும் சேர்ந்தீங்களா, அது அதர்மம். கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி வீசிட்டிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க 2 பேரும் சேர்ந்தா நெருங்குது 118க்கு. அப்போ ஒரு 10-15 பேரை மாற்றி போட வச்சா சபாநாயகர் வந்து தோற்கடிக்கப்படுவார்ல. கண்டிப்பா சபாநாயகரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து அந்த அவை பாஸ் பண்ணிடுச்சுன்னா அதன் பொருள் என்ன? ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. வருமா வராதா? அதானங்க, சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உள்ளவர்கள் தானே ஆளுங்கட்சியாகவும் முதல்வராக இருக்க முடியும். இப்போ அவங்களுடைய சபாநாயகரை வந்து ஓட்டெடுப்பில் ஜனநாயக அடிப்படையில் இப்போ தான் எல்லாம் வேறு லைவ் ரிலே ஆக போகுது. முந்தி மாதிரி செலக்டிவாக எடிட் பண்ணுறது இல்லை, எல்லாமே லைவ் ரிலே. அப்போ ஜனங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, ஐயோ என்னப்பா இது, இவருக்கு பெரும்பான்மை போயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த சதி செயலுக்காக வெறும் 15 பேர் தான் அதுக்கு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை வாட்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நூல் பிடிச்சிட்டே போனால் செந்தில் பாலாஜி வரைக்கும் இருக்குது. இப்போ அவரை பிடிச்சி விசாரித்தா அந்த நூல் ஸ்டாலின் வீட்டு வரைக்கும் போகலாம், உதயநிதி வீட்டு வரைக்கும் போகலாம். நிறைய இது ஒரு பெரிய சதி செயல் நடந்திருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நிலைகுலைய செய்யணும், டீஸ்டெபிளைஸ் பண்ணோன்றதுக்கான முயற்சி தான் இது. இது வந்து இட் வில் லாஜிக்கலாக போவாங்க. போலீஸ் வந்து தரோவாக போயிட்டுருக்காங்க. இதுவரையில் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், விசாரிக்க வேண்டியிருக்கு பலரை. அது போவாங்க. இவங்க உடனே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ரகுபதி பேசுகிறாரு, கரூர் போகிறதுக்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது பண்ணோன்னு சபதம் எடுத்திருக்காராம். ஏன் விஜய் அவர்கள் சபதம் எடுத்த அவர் இல்லைன்னா அவர் உள்ளே நுழைய முடியாதா? செந்தில் பாலாஜியை தான் தடுத்துடுவாரா? என்னங்க கதை அடிக்கிறாங்க. அதாவதுங்க, என்னை பொறுத்தவரையில் இது போலீஸ் விசாரிக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து போன வாரம் சொன்னார், இந்த ஆட்சி 3 மாதம் தாங்காது, இந்த வண்டி ஓடாது அதிக நாள், 6 மாதத்துக்குள்ளே கவுந்துரும், தேர்தல் வரும்னு சொன்னார், தயாராக இருங்கள்னாரு. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த சமையலுக்கு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு அரிசியை ஒலை போட்டு 1 மணிக்கு சாப்பாடு போட்டுடுறேங்க அப்படின்னு சொன்னால் மனைவி, அதுக்கு என்ன அர்த்தம்? தயாரிப்புகள்லாம் எல்லாம் முன் தயாரிப்பு வேலை முடிஞ்சிடுச்சு, சமையல் முடிய போகுதுன்னு தானே, அதை தானே சொல்கிறார் ஸ்டாலின். கண்டிப்பாக. அப்போது ஸ்டாலின் திமுகவுக்கு இதில் பெரிய பங்கு இருக்குங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு புதுசாக ஏதாவது தேர்தல் வந்ததுன்னு வச்சுங்க, உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி அவர் வந்து இருக்கிறத டபுள் ஆக்கிடுவார். 200க்கு மேற்பட்ட சீட்டில் ஜெயிச்சிடுவார். அந்த முட்டாள்தனத்தை இவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டது? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார்.